ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் கண்டிப்பாக செம்மையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர், அதாவது சென்னை எழும்பூரில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் இப்போ ஒரு குட்டி ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிளாக் கிடையாது. ஸோ இங்கேருந்து விழுப்புரம் ஜங்ஷன் வரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை பீச் வரையும் ரன் ஆகிற அந்த ட்ரெயினை கவர் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஸோ அந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போகணும். ஸோ அதுக்காக யூஸ்வலாக போகிற சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சென்னை எக்மோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணலாம், விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ சென்னை எக்மோர் என்ட்ரன்ஸில் இருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு அன்ரிசர்வ்ட் டிக்கெட், இந்த ட்ரெயினை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதாவது சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரையும் ரன் ஆகிற வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அன்ரிசர்வ்ட் டிக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அன்ரிசர்வ்ட் கோச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலும் நம்மளோடது இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு நம்மளோட இந்த ஜர்னி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோ இந்த போர்டில் தான் இருக்குது. இதோ பாருங்கள், வைகை அதிவிரைவு வண்டி 12635 வைகை அதிவிரைவு வண்டி 13:50 பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இந்த ட்ரெயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பருக்கு 4 போய் ஆகணும். ஸோ அப்படியே ஸ்டெப்ஸில் தான் வந்து போய் ஆகணும் போல், அப்படியே தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஆல்ரெடி ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டுருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கேருந்து தான் வந்து அந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் ப்ளேஸ் இங்கேருந்து தான் அப்படின்றதால ஏற்கனவே வந்து பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம போகிற பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்து என்ன பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ரெயின் நின்றுருக்கு. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போய் பார்ப்போம். நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்ட் டிக்கெட்டு. ஸோ க்ரௌட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் என்ஜினுக்கு பக்கத்தில் வந்து 2 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஷோ பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் ஹவர் ஜென்ரல் செக்ஷன் இருக்குது போல். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து 2 அன்ரிசர்வ்டு இருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போயிடுறது பெட்டர், ஏன்னாக்கா என்ஜினும் கவர் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து நம்ம விழுப்புரம் ஜங்ஷனில் போய் இறங்கும்போது கரெக்டாக என்ட்ரன்ஸ்க்கு நேர்லேயும் போயிடலாம். 2 ப்ளஸ் நம்மளுக்கு. ஸோ வாங்க அப்படியே மெதுவாக நடந்து போகலாம். ஸோ இந்த ட்ரெயின் இங்கேருந்து டிபார்ட் ஆகிற டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1:50 PM தான் இங்கேருந்து டிபார்ட் ஆகும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. க்ளீனிங் பர்பஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது லாஸ்ட்டாக இருக்கிற கம்பார்ட்மெண்ட் வந்து ஜென்ரேட்டர் கம்பார்ட்மெண்ட். இது ஜென்ரேட்டர் கம்பார்ட்மெண்ட்டும் மட்டும் இல்லை, லக்கேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா GS, அதாவது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துக்கிறதும் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான். பட் நம்ம ஃப்ரண்ட்டில் போய் ஏற போகிறோம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இப்போயே பாருங்கள் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கா இல்லை ரொம்ப க்ரௌடாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ வாங்க ஃப்ரண்ட்டில் போகலாம். ஸோ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது மதுரையிலேருந்து சென்னை எழும்பூர் வரையும் ரன் ஆகும்போது வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக 12636 வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கும், சென்னையிலேருந்து மதுரை ரன் ஆகும்போது 12635 அப்படின்ற நம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. இதே ட்ரெயின் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும்போது 12606 இந்த நம்பர்லேயும், சென்னையிலேருந்து திரும்பவும் காரைக்குடிக்கு ரன் ஆகும்போது 12605 அப்படின்ற இந்த நம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ரன் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது மட்டும்தான். ஸோ இது C3 சவுண்ட் வந்து கொஞ்சம் லவுட்டாக இருக்குது. பக்கத்தில் ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு. ஸோ C3 இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி சேர் கார். 3 ஏசி சேர் கார் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. டெஃபினட்டாக இதில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து கண்டிப்பாக ஜர்னி பண்ணி பார்க்குறோம். அது எப்போன்னு தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இதில் ஃபுல் ஸ்ட்ரெச், அதாவது இங்கே சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூர்லேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும், பட் அது எப்போன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஸோ இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெயின் தான். ஸோ D7 கோச் கிட்டே இருக்கேன். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்லேயுமே நம்மளுக்கு கரெக்டாக 1:50 வந்து ட்ரெயினிங் வந்து டிபார்ட் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி காரு, ஏசி சேர் கார், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க.
இது வந்து பேண்ட்ரி கார். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் PC அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது D13 கோச் கிட்டே இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா D1 இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா D13 இருக்குது. இதோட செகண்ட் சிட்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் 2 அண்டர்ஸோட கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணி வந்திருக்கோம். பட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. ஸ்டாண்டிங்கில் தான் போயே ஆகணும். ஸோ வேறு வழியே கிடையாது. விழுப்புரம் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் ஸ்டாண்டிங்கில் தான் போய் ஆகணும். ஸோ இந்த வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிற என்ஜின் இது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா WAP7 ஈரோடு ஷெட்டோட என்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ண போகுது. மேபி ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து இந்த என்ஜின் தான் புல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணல. அதால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அதே ரிவர்ஸில் இருக்கா அப்படின்றத பற்றி எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்ஜின் தான் வந்து மதுரை வரையுமே கம்ப்ளீட் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து புல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1:50 PM அதாவது ஆஃப்டர்நூன் 1:50 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு இருக்க போகிற ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பரம், அதுக்கடுத்து செங்கல்பட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷன் தான். ஸோ மொத்தமாகவே வந்து இந்த ட்ரெயின் வந்து விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிறதுக்குள்ளே 2 இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங். வேறு எந்த ஸ்டாப்பிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறது கிடையாது. இடையில வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர், திண்டிவனம் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் வந்தாலும் அந்த ஸ்டேஷன்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிடுது. ஸோ தாம்பரம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் தான் டேரெக்டாக இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பிங். ஸோ டோட்டலாக கவர் பண்ணுற கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 158 கிலோமீட்டர் வந்து சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிறதுக்குள்ளே இந்த ட்ரெயினுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 158 கிலோமீட்டர். இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற டைமிங் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1:50 கரெக்டாக இங்கேருந்து கிளம்புது. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிறது கரெக்டாக 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகுது. ஸோ அதில் ஒரு 10 மினிட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours, 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்பீட் போகிற ட்ரெயின் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்பீட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்கலாம் ட்ராவல் ஜெர்னியில் எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்பீட்லாம் வந்து நிஜமாலே குறைய சொல்ல முடியாதுங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்பீடே வந்து போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீமாக வந்து 120 கிட்ட வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து ஆன் டைம் 2:18 வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2:18 PM தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணணும். ஸோ கரெக்டான ஆன் டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ செங்கல்பட்டு ஜங்ஷனும் கரெக்டாக ஆன் டைமுக்கே ரீச் பண்ணிட்டோம். ஒரு 1 மினிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிலேவாக வந்திருக்கோம். அதாவது 2:48 செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கணும். பட் 2:49 PM வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெயினோட கோச்சஸோட இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே காட்டியிருப்பேன். பட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொல்லலை. ஸோ இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோக்கோ, அதாவது என்ஜின் இருக்கும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு SLRD கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது.
அதுக்கப்புறமும் செகண்ட் சிட்டிங்காக D13லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு D13 தான் இருக்கும். ஸோ D13லேருந்து D8 வரையும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிட்டிங் இருக்கும். அதாவது மொத்தமாக 13 கோச்சஸ் வந்து செகண்ட் சிட்டிங் இருக்குது. பட் வந்து ஸ்டார்டிங்கில் D13லேருந்து D8 வரையும் செகண்ட் சிட்டிங் இருக்கும். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்ரி கார் இருக்குது. அதுக்கடுத்ததாக D7லேருந்து D1 வரையும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிட்டிங் தான். லாஸ்ட்லேருந்து எடுத்திங்க அப்படின்னா D1லேருந்து D13 வரையுமே செகண்ட் சிட்டிங் கோச்சஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏசி சேர் கார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏசி சேர் கார் தான். செகண்ட் டயர் தேர்ட் டயர் அந்த மாதிரி கிடையாது. நார்மல் ஏசி சேர் கார் கொடுத்துருக்காங்க 3 கோச்சஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்க, அதாவது ஒரு SLRD, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 அன்ரிசர்வ்டு கோச்சஸ், அப்புறம் D13 கோச்சஸ், அதாவது செகண்ட் சிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 13 கோச்சஸ். அது இல்லாமல் வந்து சேர் கார் வந்து பார்த்திங்கன்னா 3, பேண்ட்ரி கார் 1, லாஸ்ட்டாக இருக்கிற ஜென்ரேட்டரோட சேர்த்திங்க அப்படின்னா வந்து 22 கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த ட்ரெயினில் இருக்குது. நான் ட்ராவல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில். இது ஒரு கம்ப்ளீட் பிளாக் கிடையாது. அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாகவே மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுக்கல. சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் வரையும் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் ஜங்ஷன் வரையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் ஃபேராக 85 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா பார்த்துக்குங்க. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்லீப்பர் கோச் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து செகண்ட் டயர் தேர்ட் டயர் ஏசி இந்த மாதிரி கோச்சஸும் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு, அதுக்கடுத்து வந்து செகண்ட் சிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஏசி சேர் கார். இது 3 கோச்சஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங்கில் இருக்கும். அதாவது டியில் வந்து D அப்படின்ற நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சிட்டிங் ஆகும். சீன் மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ஏசி சேர் காராக இருக்கும். ஸோ கோச் பொசிஷன் எடுத்துகிட்டிங்கன்னா இது மட்டும் தான். ஸ்லீப்பர் கோச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் இல்லை. ஸோ நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன், அதாவது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த ட்ரெயினோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. நம்ம வந்து அங்கேருந்து, அதாவது சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் வரையும் ட்ராவல் பண்ணுறது தான் நம்மளோட பிளான். ஸோ விழுப்புரம் ஜங்ஷனை கரெக்டாக 4 நாளுக்கு ஒரு 4 மினிட்ஸ் டிலேவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். மேபி ஒரு ஃபுல் ட்ராவல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். அந்த ட்ராவல் அதாவது விழுப்புரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கிளம்பும்போது. பட் ஃபுல் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வரையும் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு vlog வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.